16 இறைவசனங்கள் 2-4 மற்றும் 12-15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்ல விளைநிலமாய் நற்கனி கொடுத்த மரியாவின் பிள்ளைகள் நாமும் நற்கனியின் மூலம் தாய்க்கு பெருமை சேர்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, அதிசய செல்வ மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் சிறப்பாக இந்த நாளிலே
ஆண்டவரினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக சுவைக்க இருக்கின்ற அன்பு குழந்தைகளுக்கும், ஏனென்றால் இது வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நாள். யாருக்காவது உங்களுடைய முதன்மை தேதி டக்குன்னு கேட்டா ஞாபகம் வருமா? ஆனால் 4 பேரும் முதலாக சுவைக்க இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நாள் இவர்களுக்கு. எனவே சிறப்பாக இந்த நாளிலே இந்த குழந்தைகளை நாம் வாழ்த்துவோம். இந்த குழந்தைகள் ஆண்டவரில் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாழ்த்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கும் எங்களுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வ மாதாவின் வழியாக இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். நமக்கு நல்லது செய்ய ஆவலோடு உள்ளார். மரியாள் நமக்கு நல்லது செய்ய ஆவலோடு உள்ளார். நாம் விரும்புவதற்கு அதிகமாகவே நன்மையும் செய்கிறார் என்று சொல்வார். 15ஆம் ஆசீர்வாதப்பர், புனித 15ஆம் ஆசீர்வாதப்பர் அருமையாக சொல்லுவார், மரியன்னை ஒரு ஜீவநதி, மேகத்தை நீராக்கி மலை உச்சியிலிருந்து பாய்ந்தோடி வரும் ஒரு நதி போல தேவ அருளை இனிய கொடையாக ஆண்டவரின் கைகளிலிருந்து வரப்பிரசாத வாய்க்கால் வழியாக கொணருகிறாள் தேவ தாய் என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஜெபங்கள் அனைத்து மகனுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு பேரின்பம் தருகிறது. மரியாளின் ஜெபங்கள் அனைத்தும் மகனுக்கு பேரின்பம் தருகிறது. ஏனென்றால் மரியாளின் விருப்பமே மகனின் விருப்பம். அவற்றையெல்லாம் அவர் செய்து கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமன். அப்படின்னா தந்தை கடவுள் எனக்கு என்ன செய்யல, நீ பொய்க்கு செய்ய எனக்கு என்ன செய்யல, என்ன ஆர்டர் என்ன செய்யல, போடல. தந்தை கடவுள் என்னை எனக்குரிய நேரம் வந்து விட்டது, நீ போ என்று சொல்லி என்னை அனுப்பவில்லை. ஆனால் அந்த இடத்திலே அற்புதம் நிகழ்கிறது. இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அங்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது. யாருடைய பரிந்துரையின் பேரில்? தந்தை கடவுள் சொல்லவில்லை, ஆனால் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் சொல்லிவிட்டாரே, செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அற்புதமாக அந்த இடத்துல அற்புதங்களை செய்கிறார். அதனால ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொன்னா உங்க பங்கு தந்து 1000 ரூபாய் தருவார். அவரு 1000 ரூபாய், 1000 ரூபாய் கம்மியா என்ன சொல்லாரு, அதை விட மேலான ஒரு இதை என்ன செய்ய தானே 1000 ரூபாய், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள, 1 கோடி இல்லை, அதை விட மேலான மதிப்புள்ள ஒரு பொருளை தாரங்காரு ஜெபமாலை. உண்மைதானே? அதை விட அதெல்லாம் விலை மதிப்பற்ற ஒரு பொருள் ஜெபமாலை. அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஜெபமாலை என்ன செய்வாரு, உங்களுக்கு பரிசா என்ன செய்வாரு, தருவார். முதல் கேள்வி, லூர்து நகர்ல மாதா காட்சி கொடுத்தாங்க. லூர்து அன்னை என்று சொல்லி நாம் சொல்லுவோம். லூர்து நகர்ல மாதா யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வந்தீங்கன்னா பரிசு கொடுக்க நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அப்பமே யாருக்குமா, யாரு சிறுவர் இருக்கா? பேர் சிறுவர் தான். பெர்னத் யாரு சொன்னா? பாட்டியம்மா. டிசம்பர் 8 பாராட்டுக்கு. ஆனா நான் கேள்வி அதை கேட்கணும்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். பாதத்தை கேட்கும்போது இதெல்லாம் கேட்காத, பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நான் அதையும் கேட்டுறேன்னு, எந்த வருஷத்துல அந்த மறை கோட்பாடு அறிவிக்கப்பட்டது? 100 வருஷத்துக்கு முன்னாடி போடுங்களேன். 1854. 1858 தான் லூர்து நகர்ல மாதா காட்சி கொடுத்து பெர்னதத் சிறுமி உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? 4 வருஷம் கழிச்சு என்னுடைய பெயர்
அமல உற்பவம் என்று சொல்லி பரிசுத்த திருத்தந்தை சொன்னது உண்மை, அது மெய்யான சத்தியம் என்பதை அந்த இடத்திலே தாய் பிரகடனப்படுத்துகிறார். மூணாவது கேள்வி, 3 கேள்விதான். மூணாவது கேள்வி, விவிலியத்தில் எத்தனை முறை தாய் குறிப்பிடப்படுகிறார், மேற்கோள் காட்டப்படுகிறார், குறிப்பிடப்படுகிறார்? வேற 4-5 தடவைக்கு வந்துச்சு. அதற்கும் லூர்து நகர் காட்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. லூர்து நகர்ல எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்க? லூர்து நகர்ல எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்க? சரி, இது இல்ல 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 3 முறை இல்லை. சரி, இது நானே பதில் சொல்லி பங்கு தந்தையிடம் நானே என்ன செய்யறேன், பெற்றுக்கொள்கிறேன். 18 முறை. 18 முறை பெர்னதத் சிறுமிக்கு 18 முறை என்ன செய்வாங்க, காட்சி கொடுப்பாங்க. அன்பிற்குரிய வீரத்தின் விளைநிலம் மரியாள். சரி, வீரம் நான் கருதுகிறேன். விவிலியத்திலிருந்தும் மரியாளினுடைய வாழ்விலிருந்தும் ஆண்டவரினுடைய வாழ்விலிருந்தும் அது உண்மைதான் என்று நான் நினைக்கிறேன். வீரம் என்றால் முதலாவது பிறரை பயமுறுத்துவது வீரம் அல்ல, பயப்படாமல் இருக்கிறது வீரம். பிறரை பயமுறுத்துவது வீரம் அல்ல. பயமுறுத்தி விடலாம். ஒரு கோழையை அல்லது ஒன்றும் இல்லாதவனை எளிதாக என்ன செய்யலாம், யார் வேண்டும் என்றாலும் பயமுறுத்தி விடலாம். ஆனால் பயப்படாம இருக்கிறது பேர் தான் வீரம். பயப்படாம இருக்கிறது பேர் தான் வீரம். இரண்டாவது, துன்பத்தை துணிந்து ஏற்பதற்கு பெயர் தான் வீரம். துன்பத்தை துணிந்து ஏற்பதற்கு பெயர் தான் வாழ்க்கையில் வருகிற அந்த துன்பங்களை, நம்ம கண் முன்னால் இருக்கின்ற சவால்களை துணிந்து என்ன செய்யறது, போய் ஏற்கிறது. ஐயோ எனக்கு இந்த சவால் வேண்டாம், இந்த துன்பம் வேண்டாம் தூர போறது வீரம் அல்ல. அதை துணிந்து, எனக்கு முன்னால் இந்த சவால் இருக்கிறது, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்ப வாழ்விலே சவால் இருக்கிறது, அதை நான் துணிந்து மேற்கொண்டு அது வெற்றி கொள்வதற்கு பேர் தான் வீரம். ஆக வீரம் என்பது யாரையும் பயமுறுத்துவது அல்ல, அல்லது யாரையும் அழித்து வீழ்த்துவது அல்ல. மாறாக அது பயப்படாமல் இருப்பது, நம்முடைய எதிர் சவால்களை துணிந்து எதிர்கொள்வது. விளை நிலம் அப்படின்னா ஒரு பண்பட்டது. ஒரு பண்பட்டது தான் என்ன செய்வோம், விளைநிலம் நல்லா உழுது நன்கு பயிரிட ஒரு ஏதுவாக இருப்பதை தான் விளைநிலம் என்று சொல்வோம். எப்படி ஒரு நல்ல விளைநிலம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? எந்த விளைநிலத்தில் நல்ல ஒரு செடி வளருது, மரம் வளருது, அந்த மரமும் செடியும் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நிலத்தை என்ன செய்வோம், நல்ல விளைநிலம் என்று நாம் சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, மரியாள் நல்ல விளைநிலம், வீரத்தின் விளைநிலம். தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய சர்வ வல்லமையை கொண்டு அவர் அடக்கியாள நினைக்கவில்லை. சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வல்லவர். அவர் நினைத்தால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. கடவுளின் மகனாக, எல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றவராக எல்லா அதிகாரங்களையும் எல்லா ஆற்றலையும் அவர் கொண்டிருக்கிறார். ஆனால் சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஆண்டவர் அதை வைத்து யாரையும் பயமுறுத்தவில்லை, யாரையும் அழித்து விடவில்லை. மாறாக அவர் பயப்படாமல் வாழ்ந்தார். அதுக்கு உதாரணம் இருக்கிறது. திருமுழுக்கு யோவானை நம்ம ஏரோது கொண்டு விடுகிறார். கொன்றவுடன் இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஏரோது உங்களை பார்க்க நினைக்கிறான், உங்களை அரெஸ்ட் பண்ண நினைக்கிறான். எப்படி திருமுழுக்கு யோவானை கைது செய்து அவனை அந்த செய்தி சொல்லப்படுது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? போங்கள், போய் அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள். ஏரோது அரசனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், போங்கள், போய் அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள், நான் இன்றும் நாளையும் இங்குதான் என்ன செய்வேன், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருப்பேன். போய் சொல்லுங்க, அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள், என்ன செய்து விடுவான் என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த வீரத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய இறுதி எருசலேம் பயணம், அந்த இறுதி எருசலேம் பயணத்திலே தடைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. அதை கடந்தவர் செல்லுகிறார். கோயிலை தூய்மை செய்கிறார், சுத்தம் செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு இடம்? யூதர்களின் அதிகார மையம் கோயில், யூதர்களினுடைய அதிகார மையம் கோயில். அங்கிருப்பவர்கள் பரிசேயர்களுடைய தலைமையில் இருப்பார்கள்.
பரிசேயர்கள் என்பவர்கள் ரோமையர்களோடு இணைந்து அங்கு ஆட்சி செய்தவர்கள், எல்லா அதிகாரமும் படைத்தவர்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் எல்லா அதிகாரங்களையும் படைத்தவர்கள். அனைத்து அதிகாரங்களும் அவர்களுக்கு அந்த யூத மக்களிடத்திலே, எருசலேம் நகரிடத்திலே அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூத அரசினுடைய, யூத மக்களினுடைய அதிகார மையம். அந்த இடத்தில் சென்று அவர் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையின் இடத்தை நீங்கள் கல்வர் குகையாக்காதீர்கள். அப்படி என்றால் ஏற்கிறார். அவருடைய வீரம் அங்கு வெளிப்படுகிறது. நம்ம இயேசுவை கைது செய்ய வருகிறார்கள். கைது செய்ய வருகின்ற போது பேதுரு என்ன செய்வார்? வாளை உருவி ஒரு பணியாளருடைய காதை வெட்டி விடுகிறார். அப்போ இயேசு சொல்வார், வாளை உன் உரையில் போடு, வாளை உன் உரையில் போடு. அப்ப சொல்லுவாரு, ஏண்டா எனக்கு என்னுடைய தந்தையிடம் நான் கேட்டால் இந்த 12 பெரும் படைகளுக்கு மேலான வானதூதர் எனக்கு அனுப்ப மாட்டாரா? இவர்கள் எல்லாம் எனக்கு ஜுஜிப்பி, இவர்கள் எல்லாம் எனக்கு ஜுஜிப்பி. நான் தந்தையிடம் கேட்டால் அவர் எனக்கு இந்த 12 மேலான படைப்பிரிவை விட மேலான வானதூதர்களை எனக்கு அனுப்பி இவர்களை அழித்து ஒழிக்க மாட்டாரா? இது என்னுடைய தந்தையின் திருவுளம். நான் இந்த துன்பத்தை, நான் பிறந்ததுனால தானே இந்த துன்பத்தை, இவ்வளவுப்பட்ட ஒரு கொடிய அவமானகரமான இந்த துன்பத்தை நான் ஏற்கிறேன் என்று சொல்லி தாயின் கருப்பையை சபிக்கின்ற அளவிற்கு அது மிகவும் கொடியது, மிகவும் துன்பம் நிறைந்தது. இயேசுவுக்கு ஒருபடி மேலே அது செல்லுகிறது என்று சொல்வார்கள். ஒரு சைடு கையை பிடிச்சு ஆணியில் அரைஞ்சாச்சு, இன்னொரு சைடு அந்த ஓட்டைக்கு என்ன செய்யணும்? கை எட்டணும். என்ன செய்வாங்களாம்? இதுல கயிறை கட்டி என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. இழுக்கின்ற போது என்ன ஆகும்? கை என்ன செய்யணும்? அங்க போகணும். கையில் உள்ள எலும்பு எல்லாம் பிச்சுட்டு போகும். நெஞ்சு எலும்பு எல்லாம் சைடு என்ன செய்யும்? பிச்சுட்டு என்ன செய்யும்? எவ்வளவு ஒரு கொடிய ஒரு வேதனையை ஆண்டவர் செய்யப்பட்டிருப்பார். ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவ்வளவு கொடிய வேதனையை துணிந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர், நான் கடவுளுடைய தாய், நான் ஆண்டவருடைய தாய். சூசேப்பர், நீ எனக்கு கீழே தான் என்ன செய்யணும்? அடங்கி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த தாய் சொல்லவில்லை. சூசேப்பருக்கு, தன்னுடைய கணவருக்கு ஏற்ற மனைவியாக அவர் அடங்கி நடக்கிறார். அவரை அன்பு செய் என்பது என்ன? அந்த காலத்திலே மலைநாடு என்பது கல்வர்கள் பதுங்கி இருக்கின்ற இடம். கல்வர்கள் பதுங்கி இருக்கின்ற இடம். தீவிரவாதிகளாக அன்றைய சூழலில் கருதப்பட்ட ரோமையர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் பதுங்கி இருந்த இடம். ஒரு இளம் வயது பெண் அந்த இடத்திலே அவர் பயணப்படுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். யாருக்கும் பயப்படாத ஒரு உள்ளம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும் என்ற திருப்பாடல் ஆசிரியர்களுடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அன்னை கன்னிமரியால் விளங்குகிறார் என்பது அந்த பயணத்திலே வெளிப்படுகிறது. அதை விட மேலாக விவிலிய வரலாற்றில் பார்க்கலாம். மோசையாக இருக்கலாம், எத்தனையோ இறைவாக்கினர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய தூதரை கண்ட போது அல்லது ஆண்டவருடைய ஒளியை காணுகின்ற போது முகங்குப்புற விழுந்தவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ நான் ஒளிந்தேன், ஆண்டவரை பார்த்து விட்டேன், ஐயோ நான் ஒளிந்தேன், நான் அவருடைய மாட்சியை பார்ப்பதற்கு அருகதையற்றவன், நான் ஒளிந்து போவேன் என்று சொல்லி அவர்கள் முகங்குப்புற விழுந்து பயப்படுகிறார்கள். ஆனால் மரியாளிடத்திலே கபிரியேல் அதிதூதர் தோன்றுகின்ற போது அந்த தாய் அதை எதிர்கொள்ளுகிறார். அந்த தாய் அதை எதிர்கொள்ளுகிறார். கேள்விகளை கேட்கிறார். இது எப்படி நிகழும் என்று சொல்லி கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றவராக இறுதியிலே, இதோ ஆண்டவரின் அடிமை, ஒரு சொற்படி எனக்கு அப்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னை கையளித்தவராக அந்த அன்னை இருக்கின்றார். ஆம், அன்னைக்குரியவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட அந்த துன்பங்களை எல்லாம் ஏற்கிறார். எகிப்திற்கு தப்பி ஓடு என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நாடு எகிப்து? 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த நாடு. இஸ்ரேல் மக்கள் அடிமை தலையில் துன்புற்றுக் கொண்டிருந்த நாடு. மோசே வழியாக இறைவன் இந்த மக்களை அடிமை தலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்த நாட்டிற்கு மீண்டும் செல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்பம் நிறைந்த அந்த பயணத்தை மரியாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய மகன், ஒரே மகன் சிலுவையை தொங்குகிறான். தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஐயோ என்று நிச்சயமாக அந்த தாயினுடைய உள்ளம் பதறி இருக்கும். என்னுடைய மகன் ஒரு குவளை தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாரே, தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த தாயினுடைய உள்ளம் ஏங்கி இருக்கும். அமைதி காக்கிறார். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது கடவுளின் திருவுளம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கடவுளின் திருவுளம் என்று அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போன்று இந்த தாயும் கடவுளின் திருவுளம் என்று தன்னுடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டவராக இந்த தாய் இருக்கிறார். என்பதற்குரிய மக்களை
இந்த செல்வ மாதாவினுடைய பிள்ளைக்கு நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தானே? நீங்கள் எல்லோரும் செல்வ மாதாவினுடைய பிள்ளைகளா இல்லையா? செல்வ மாதாவினுடைய பிள்ளைகள். அவரை போன்று நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். 2-3 கேள்விகளை உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். பிறரை அடக்கி ஆள நாம் நினைக்கிறோமா? பிறரை அடக்கி ஆள நாம் நினைக்கிறோமா? குடும்பத்திலாக இருக்கலாம். என்னுடைய மருமகளை அல்லது என்னுடைய மாமியாரை, என்னுடைய சகோதரனை, சகோதரியை, என்னுடைய உறவுக்காரரை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை நான் அடக்கியாள நினைக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். 2வதாக, அடுத்தவனை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கிறதா? பல நேரங்களில் நம்முடைய மக்களுக்கு, ஒரு சிலருக்கு இந்த எண்ணம் இருக்கு. இந்த மாதாவையே அவங்க தான் காப்பாற்றுவது போல இந்த திருச்சபையே என்னால் தான் நடைபெறுகிறது, அல்லது இந்த செயல்கள் எல்லாம் என்னால் தான் நடைபெறுகிறது என்று தன்னைத்தானே பெருமையாக எண்ணிக்கொள்ளுகின்ற மனநிலை சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது. அன்பிற்குரியவர்களை, இங்கு எல்லாம் இந்த செல்வமானவர், எல்லாம் இறைவன் தான். அவருக்கு கீழ்தான் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே சிந்திப்போம். அடுத்தவனை நான் அடக்கியாள நினைக்கிறதா? அடுத்தவனை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் நாம் இந்த செல்வ மாதாவினுடைய பிள்ளைகளாக வாழ தகுதியற்றவர்கள் நாம் மாறிவிடுகிறோம். 3வதாக சிந்தித்து பார்ப்போம். துன்பத்தை ஏற்க நாம் முன்வருகிறோமா? நம்முடைய வாழ்வின் சவால்களை ஏற்க முன்வருகிறோமா? இன்றைய இளம் தலைமுறைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வருத்தமாக இருக்கிறது. சிறிய துன்பங்களை கூட தாங்க மனமில்லாதவர்களாக, தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, அல்லது அந்த துன்பத்திலிருந்து தூரம் ஓடி போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, அல்லது சுக போக வாழ்க்கை மட்டுமே என்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த தாயினுடைய வாழ்வும், இந்த தாயின் பிள்ளையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வும் நமக்கு சொல்லுகிற செய்தி சுகபோக வாழ்வு அல்ல, மாறாக துன்பங்களை, சவால்களை ஏற்று துணிந்து போராடி அதில் வெற்றி அடைகிற வாழ்வு. இறைவனின் துணை கொண்டு, இந்த செல்வ மாதாவின் துணை கொண்டு அந்த துன்பத்திலே, சவாலிலே நாம் மேற்கொண்டு நாம் வெற்றி கொள்ளுகின்ற இந்த வாழ்வை இறைவன் இன்று அழைப்பாக நமக்கு தந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களை, சிந்தித்து பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வாழ்க்கை